பாரத போர் முடிந்துவிட்டது. அஸ்தினாபுர அரண்மனையில் அர்ஜுனன் கண்ணனுடன் அமர்ந்திருக்கிறான். அர்ஜுனனின் மனம் பாரத போரில் வெற்றி பெற்ற மமதையில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. மாதவன் எனக்கு தேரோட்டினான். தெய்வம் என் அருகே இப்பொழுது என்னுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்னை விட கண்ணன் மேல் அதிக பக்தி யாருக்கு இருக்க முடியும் என நினைத்து அர்ஜுனன் பெருமைப்பட்டு கொண்டான். அப்படி நீயாக முடிவு செய்து விட முடியுமா? உன்னை விட என் மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்று கண்ணன் கேட்கின்றார். அதற்கு அர்ஜுனன் திடுக்கிட்டான். என் மனதில் ஓடுகின்ற சிந்தனையை நீ உடனே படித்து விடுகின்றாய் மாதவா. நீ என்னை மனதில் வைத்து பூஜிக்கின்றாய். உன் மனதில் இருக்கும் எனக்கு உன் நினைவுகளை கண்டுகொள்வது சிரமமா என்று கண்ணன் சிரிக்கின்றார். கிருஷ்ணன் மேல் தன்னை விட பக்தி செலுத்துபவர் யாரும் இல்லை என்ற ஆணவம் தொடர்ந்து அர்ஜுனன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க கண்ணன் முடிவு செய்தார். அர்ஜுனா, என் பக்தர்களில் சிலரை நான் நேசிக்கின்றேன், சிலரை மதிக்கின்றேன். நான் மதிக்கும் பக்தை பிங்களை இங்கே அஸ்தினாபுரத்தின் அருகிலேயே வசிக்கின்றாள். அவளை நாம் சந்திப்போம் வா என்று கண்ணன் அர்ஜுனனை அழைக்கின்றார். அதற்கென்ன மாதவா, போகலாம். ஆனால் சில பக்தர்களை நேசிப்பதாகவும் சில பக்தர்களை மதிப்பதாகவும் சொன்னாயே, அந்த இரு பக்தர்களுக்கிடையே என்ன வேறுபாடு என்று கேட்கின்றான். சுயநலம் சார்ந்து பிரார்த்திப்பவர்களும் என் பக்தர்கள்தான். அவர்கள் வேண்டியதை நான் அருள்கிறேன், அதனால் அவர்களை நேசிக்கிறேன். ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பக்தி செலுத்துபவர்களும் அபூர்வமாக சிலர் இருக்கின்றார்கள். அவர்களை நேசிப்பது மட்டுமில்லாமல் நான் மதிக்கவும் செய்கின்றேன். அப்படி சுயநலமற்ற பக்தை தான் நான் மதிக்கும் மூதாட்டி பிங்களை. அது மட்டுமில்லாமல் பிங்களையை நாம் சந்திப்பதில் வேறு ஒரு நோக்கமும் இருக்கின்றது. என்ன நோக்கம் என்று அர்ஜுனன் ஆர்வமாக கேட்கின்றான். அன்று கர்ணன் நாகாஸ்திரத்தை உன்மேல் பிரயோகம் செய்த போது உன் உயிரை கர்ணனிடமிருந்து காப்பாற்றிவிட்டேன். அதுபோலவே பிங்களையிடமிருந்தும் உன் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்று கண்ணன் சொன்னதும், பிங்களை ஒரு மூதாட்டி, வீராதி வீரனான எனக்கு அவர்களிடமிருந்து எப்படி இறப்பு வர முடியும் என அர்ஜுனன் திகைத்தான். அதற்கு கண்ணன், ராம அவதாரத்தில் சபரி போலதான் கிருஷ்ண அவதாரத்தில் எனக்கு இந்த பிங்களை, அவளை நாம் சந்திப்போம். ஆனால் இதே தோற்றத்தில் சென்றால் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். நான் பெண்ணாக மாறுகிறேன், நீ என் தோழியாக மாற வேண்டும் என்று இருவரும் மாறு வேடத்தில் பெண்ணாக மாறி கிளம்புகின்றார்கள். இருவரும் பிங்களையின் வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். அங்கு ஒரு மூதாட்டி கதவை திறக்கின்றார். இவர்கள்தான் பிங்களை என்று கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்கின்றார். தாயே, நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும், கால்கள் வலிக்கின்றன, இங்கே சற்று இளைப்பாறிவிட்டு செல்லலாமா என்று இருவரும் கேட்கின்றார்கள். அதற்கென்ன, உள்ளே வாருங்கள், அமருங்கள் என்று தண்ணீர் கொடுக்கின்றார்கள். நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன், பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவருந்தி விட்டுதான் செல்ல வேண்டும் என்று பிங்களை பூஜை அறைக்கு செல்கின்றார்கள். தாயே, நாங்களும் பூஜையில் கலந்து கொள்கிறோம் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனை இழுத்து கொண்டு பூஜை அறைக்கு வருகின்றார். பூஜை அறையில் கிருஷ்ணன் சிலைக்கு முன் நின்று பிங்களை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாமத்தை உச்சரித்தாள். அந்த சிலைக்கு பக்கத்தில் சிறியதாக ஒரு கத்தியும், நடுத்தரமாக ஒரு கத்தியும், பெரியதாக ஒரு கத்தியும் இருந்தது. விழிகளில் கண்ணீர் வழிய கிருஷ்ணநாமத்தை சொன்ன அவர்கள் கண்களை திறந்து, என் பூஜை இவ்வளவுதான், வாருங்கள் சாப்பிடலாம் என்று அழைத்தார்கள். ஆனால் கண்ணன், தாயே, கண்ணன் சிலைக்கு பக்கத்தில் 3 கத்திகளை பூஜிக்கின்றீர்கள், அது எதற்காக என்று கேட்கின்றார். நாள்தோறும் கிருஷ்ணநாமத்தை ஜபித்து கத்திகளின் வலிமையை அதிகப்படுத்தி வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் சமயத்தில் என் கண்ணனுக்கு கொடுமை செய்த 3 விரோதிகளை என் கையால் கொல்ல வேண்டும், அதற்காகத்தான் இந்த கத்திகளை பூஜை செய்து வருகிறேன் என்று பிங்களை கோபமாக சொல்கின்றார்கள். தாயே, அந்த விரோதிகள் யார்? என் கண்ணனுக்கு கொடுமை செய்தவர்கள் வேறு யார்? அந்த குசேலன், பாஞ்சாலி, அர்ஜுனன், அந்த மூவரும் தான். குசேலனை கொல்ல சின்ன கத்தி, பாஞ்சாலிக்கு நடுத்தர கத்தி, மாவீரன் என்று தன்னை பற்றி பிதற்றி திரியும் அந்த அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி என்று
அவர்கள் சொன்னதும் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. அர்ஜுனனை கடைக்கண்ணால் பார்த்து கிருஷ்ணன் சிரிக்கின்றார். தாயே, அப்படி அந்த மூவரும் கண்ணனுக்கு என்ன கொடுமை செய்தார்கள்? குசேலன் அந்த தவிட்டு அவளை கண்ணனுக்கு கொடுக்கலாமா? என் கண்ணன் வெண்ணெயை விரும்பி தின்பவன். வாய்க்கு உறுத்தாத ஆகாரம்தான் வெண்ணெய். ஆனால் அவள் சாப்பிட்டால் என் கண்ணனின் நீண்ட தாமரை போன்ற இதழ்களில் புண்களை தோற்றுவிக்காதா? இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் கண்ணனுக்கு அவன் அவளை கொடுத்து விட்டான். சரி, பாஞ்சாலி பாவம் பெண். அவள் எப்படி உங்களுக்கு விரோதியானாள்? அவள் கிருஷ்ணனிடம் புடவைகளை பெற்றாளே. துவாரகையில் இருக்கும் கண்ணன் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினார். அந்த புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான். புடவையை இழுத்த துச்சாதனனுக்கே கைவலித்திருந்தால் புடவையை நிறுத்தாமல் கொடுத்த கண்ணனுக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும்? என் கண்ணனின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை நான் சும்மா விடுவேனா? கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தபடி, அர்ஜுனன் கண்ணனின் பக்தர்களில் தலை சிறந்தவன், அவன் மேல் ஏன் விரோதம் என்று கேட்கின்றார். அர்ஜுனன் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவன் உண்மையான பக்தனாக இருந்தால் கண்ணன் கை வலிக்க வலிக்க அவனை தேரோட்ட சொல்லியிருப்பானா? குதிரையின் லகானை இழுத்து இழுத்து என் கண்ணன் கைகள் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும். அர்ஜுனன் மட்டும் என் கண்ணில் அகப்பட்டால் அவனை விடமாட்டேன் என்று மூதாட்டி ஆக்ரோஷமாக பேசுகின்றார்கள். அர்ஜுனன் தன் முந்தானையால் பதட்டத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்துக் கொள்வதை கிருஷ்ணன் பார்த்து சிரிக்கின்றார். தாயே, குசேலன் அறியாமல் செய்தான். அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை. எதையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலேயே அவனுக்கு செல்வங்களை கொடுத்தார். அவன் சுயநலமற்றவன். அவனை மன்னித்து விடுங்கள் என்று பெண் வேடத்தில் இருந்த கண்ணன் கேட்டதும் மூதாட்டி யோசித்தாள். உன் குரல் என் கண்ணனின் புல்லாங்குழலைப் போல் இனிமையாக உள்ளது என்று அந்த சிறிய கத்தியை எடுத்து கீழே தூக்கி வீசினாள். பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணனின் கைகள் வலித்தது உண்மைதான். என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானமே மிக பெரியதல்லவா? அதை காத்துக்கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றது. ஆகையால் பாஞ்சாலியை மன்னித்து விடுங்கள் என்று அவர் சொன்னதும் பிங்களை சிந்தித்துவிட்டு, நீ சொல்வது சரிதான் என்று நடுத்தர கத்தியை எடுத்து தூக்கி வீசினாள். ஆனால் போரில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அவன் தேரில் அமர்ந்து கொண்டு என் கண்ணனை தேரோட்ட வைத்தானே, அந்த அர்ஜுனனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த பெரிய கத்தி இங்கேயே இருக்கட்டும் என்று மூதாட்டி சொல்கின்றார்கள். சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்று கண்ணன் சொன்னதும் எப்படியாவது காப்பாற்று என்று அர்ஜுனனின் பார்வை கண்ணனை கெஞ்சியது. கண்ணன் மூதாட்டியிடம், ஆனால் அர்ஜுனனை கொல்வதில் வேறு ஒரு சிக்கல் உள்ளது தாயே. தாங்களோ கண்ணனுக்கு சிறு துன்பம் வந்தாலும் பதறுகின்றீர்கள். எப்படியோ அர்ஜுனன் கண்ணன் மனதை கவர்ந்து விட்டான். அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் நண்பனை இழந்து கண்ணன் வருந்துவானே. கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதமா என்று கண்ணன் கேட்டதும் மூதாட்டி பிங்களை, நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை. நீ சொல்வதும் சரிதான். எனக்கு இந்த பிறவியிலும் மறு பிறவியிலும் முக்தி கூட வேண்டாம். என் கண்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும். கண்ணனுக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று பிங்களை மூன்றாவது கத்தியையும் எடுத்து கீழே வீசினார்கள். அதை கண்டு பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் கண்ணன் மீது நான் தான் அதிக பக்தி வைத்திருந்தேன் என்ற கர்வம் அழிந்து போனது. அதனால் அர்ஜுனன் மூதாட்டியின் கால்களிலும் கண்ணனின் கால்களிலும் விழுந்து வணங்கினார். அர்ஜுனனின் ஆணவம் முழுவதும் அழிந்து போனது. உண்மையான பக்தி என்பது வேண்டிக் கொள்வதில் மட்டுமல்ல, கடவுளை நேசிப்பது மட்டும்தான். ஆணவம் கலந்த பக்தி உடைந்து போகும். சுயநலமற்ற பக்தி என்றும் உயர்ந்து நிற்கும். இதுவே இந்த கதையின் அழகான பாடம். இது போன்ற வரலாற்று புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.